சன் பிக்சர் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்துக்கு கூலி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதன் டீசர் நேற்று வெளியானது. ரஜினிகாந்த் நடிக்கும் 174வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். சன் டிவி நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறன் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறார். அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்துக்கு கூலி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. எந்திரன், பேட்டை, அண்ணாத்தை, ஜெயலர் என 4 சூப்பர் ஹிட் படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் சன் பிக்சர் கூட்டணி 5வது முறையாக இப்படத்தில் இணைகிறது. இதனால் இப்படத்துக்கு ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கைதி, விக்ரம், லியோ என வெற்றி படங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படம் என்பதாலும் ரஜினி சன் பிக்சருடன் லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக இணைவதாலும் இந்த படம் சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இப்படத்தின் தலைப்புடன் கூடிய டீசர் நேற்று மாலை வெளியானது. அதன்படி படத்துக்கு கூலி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதில் பெரிய குடோனில் வில்லன் அடியார்கள் தங்கத்தை உருக்கி கை கடிகாரங்கள் உருவாக்கி வருகின்றனர். அப்போது அங்குள்ள ஒருவருக்கு செல்போனில் பேசுவர், அவன் பாதுகாவலரை மீறி உள்ளே வந்துட்டு இருக்கான், பொருளெல்லாம் பத்திரம் என்கிறார். ஒரு அடியால் மட்டும் வெளியே சென்று பார்க்க அடிவாங்கும் சத்தம் கேட்டு உள்ளே இருப்பவர்கள் அதிர்ச்சியுடன் நிற்கிறார்கள். அப்போது அந்த அடியாலை தாக்கிவிட்டு உள்ளே நுழையும் ரஜினிகாந்த் அனைவரையும் அடித்து துவசம் செய்கிறார். சண்டை காட்சிக்கு இடையே அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு, அடப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே, எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே, சோறுண்டு சுகமுண்டு மதுவுண்டு மாது உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடமுண்டு போடா என ரஜினிகாந்த் ஸ்டைலாக வசனம் பேசுகிறார். இறுதியில் போன் வருகிறது. எதிர்முனையில் பேசுபவர், என்னடா நடக்குது அங்கே, ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, உள்ளே வந்தன முடிச்சிங்களா இல்லையா என கேட்கிறார். தங்க பிஸ்கட்டின் மீது படுத்தபடி இதை கேட்கும் ரஜினி தனக்கே உரிய பணியில் சிரிக்கிறார். இத்துடன் டீசர் முடிகிறது. இந்த டீசர் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. படத்தின் தலைப்புடன் கூடிய டீசரை ரஜினி ரசிகர்கள் ட்ரெண்டாக்கி கொண்டாடி வருகின்றனர்.